பேரிலும் அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பொதுவாகவே கிறிஸ்துவர்களுக்கு இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் அளவில்லாமல் ஆவிக்குரிய வரன்களை, ஆவிக்குரிய அதிகாரங்களை, ஆவிக்குரிய வல்லமைகளை, ஆவிக்குரிய கிருபைகளை, தாளந்துகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், பணம் கொடுக்காமல் இலவசமாக அவரே தேடி வந்து கொடுத்திருக்கிறார். இது அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரகசியம். இயேசுவோடு கூட வாழ்ந்திருந்த 12 சீடர்களுக்கு அநேக ரகசியங்களை இயேசு கிறிஸ்து மறைத்திருக்கிறார். அதற்கு ரகசியம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 12 சீடர்களுக்கும் எல்லா விஷயங்களிலும் ஆர்வங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வரும்பொழுதெல்லாம் இந்த 12 பேரும் ஓடி போய் விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகள் வரும் பொழுதெல்லாம் 12 பேரும் அவரோடு கூட நின்றவர்கள் அல்ல. கடைசி வேளையிலே பேதுரு அங்கே இருந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. சிலுவையிலே கடைசி நேரத்திலே யோவான் அங்கு இருந்ததாக இந்த சரித்திர புஸ்தகம், பரிசுத்த வேதாகமும் சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்கின்றவர்களுக்கு, பிரிந்து போய் இருந்தவர்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்படி ஆவிக்குரிய ரகசியங்களை கொடுக்கும்? இதிலே ஒருவன் மரித்து போய்விட்டான். மீதி 11 பேர் ஒருவனை சீட்டு போட்டு எடுத்து விட்டார்கள். யோவானுக்கு மாத்திரம் கர்த்தர் பத்ம தீவியில் இருக்கும் பொழுது வான மண்டலத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் அவர்கள் உலகிற்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், எதிர் வீட்டுக்காரனை குறித்து என்ன சொல்கிறார், இதற்காக பிடிவாதமாக உபவாசம் இருக்கின்ற அநேக கிறிஸ்துவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்குள்ளாக மனத்தாழ்மையோடு கூட, பொறுமையோடு கூட, வைராக்கியத்தோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை அறிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரின் ஆவியானவர் வேக வேகமாக வந்து அவர் தெரியப்படுத்த வேண்டிய ரகசியங்களை உங்களுக்கும் எனக்கும் அதை தெரியப்படுத்துவார். அன்பும் சாந்தமும் இச்சையடக்கமும் பொறுமையும் நீடிய சாந்தமும் இல்லாதவர்களுக்கு, பெருமை கொண்டவர்களுக்கு, பொறாமை கொண்டவர்களுக்கு, வீண் பிடிவாதம் பிடிக்கிறவர்களுக்கு, போட்டி மனப்பான்மை உடையவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. 12 சீடர்களுக்கு வெளிப்படாத அநேக ரகசியங்களை சவுலாக இருந்து பவுலாக மாறின பரிசுத்தவானாகிய பவுலுக்குள்ளாக கர்த்தர் அநேக ரகசியங்களை சபைகளுக்குள்ளாக எச்சரிக்கும்படியாக, சபைக்குள்ளாக வாழ்ந்து கொண்ட விசுவாசிகளுக்கு, 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கும்படியாக பவுலை கர்த்தர் தட்டி எழுப்பினார். பேதுருவை ஏன் கர்த்தர் தட்டி எழுப்பவில்லை? மத்தேயுவை ஏன் கர்த்தர் இந்த ரகசியங்களை கொடுக்கவில்லை? எல்லா ரகசியத்தும் எல்லா சீடர்களுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. ஆவியானவரும் சில ரகசியங்களை மறைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சவுலாக இருந்த பவுலுக்கு, மனம் மாறினவனுக்கு, நியாயப்பிரமாணத்தை பிடிவாதமாக பிடித்து கொண்டிருந்த ஒரு பக்திமானுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீவிரவாதியைப் போல புரட்சிகளை பவுலை கொண்டு செய்தார். சபைகளுக்குள்ளாக எச்சரிக்கைகளை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஆலயமே கிறிஸ்துனுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லுவார். அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த காட். கர்த்தருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை, கர்த்தரை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ரகசியத்தை மனிதனுக்குள்ளாக, மனித ஆவி மாத்திரமல்ல, இந்த உலகத்தை உண்டாக்கின கிறிஸ்துவின் ஆவியானவரும் மனித சரீரங்களுக்குள்ளாக, மனிதர்களுக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பரம ரகசியத்தை
தூய பவுல் அவர்கள் சபைகளுக்குள்ளாக எடுத்து பேசியிருக்கிறார். இதை கேட்ட பின்பு எத்தனை பேர் தங்களுடைய தீய பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள்? எத்தனை பேர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக காத்து கொண்டார்கள்? இந்த கேள்வியெல்லாம் அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலே வாழ்ந்து வந்த கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு தாங்களே மனம் திரும்புதலை கொண்டு வந்தார்களா, அல்லது இந்த வார்த்தையின் மூலமாக கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டார்களா? பீடி சிகரெட் பிடிப்பதை, கஞ்சா அடிப்பதை, சாராயம் குடிப்பதை, பிராண்டி விஸ்கி குடிப்பதை அவர்கள் அன்றைக்கும் விடவில்லை, இன்றைக்கும் அதை விட்டுவிடவில்லை. அப்படி தீவிரமாக 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை விட்டிருந்தால் இந்த 20ஆம் நூற்றாண்டு திருச்சபையும் பரிசுத்தமாக இருந்திருக்கும். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் போதைக்கு அடிமைகளாக வாழாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்து பிதாவின் ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்டு பிதாவின் ஆவியானவருக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு பவுலின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுகிறீர்கள்? பவுல் சொன்ன இந்த வார்த்தையிலே நம்முடைய சரீரம் எவ்வளவு விசேஷித்த ஒரு சரீரம், நம்முடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கிற எலும்புகள் எவ்வளவு சிறப்பானவைகள், நம்முடைய சரீரத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கின்ற நரம்புகள் எவ்வளவு விசேஷமானவைகள், நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்ற காற்று மனித காற்று அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியுடைய காற்று என்கின்ற திட நம்பிக்கை, திட விசுவாசம் எத்தனை கிறிஸ்துவர்களுக்குள்ளாக இன்றைக்கு பிடிவாதமாக ஜீவித்து கொண்டிருக்கிறது. வெட்கத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? விசனத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறாரா? பரியாசத்தின் வார்த்தைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான உதடுகளோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா? அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாளிலே உங்களை கைவிட்டு விடுவார். அப்பொழுது இயேசு உங்களை பார்த்து வலதுபுறமாக வாருங்கள் என்று கூப்பிட மாட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் வாருங்கள் என்றும் இயேசுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வராது. சற்று யோசித்து பாருங்கள். பவுலுக்குள்ளாக பேசின கர்த்தரின் ஆவியானவர் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் எல்லா நாளுக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறாதவர். அவருடைய பெயர் பரிசுத்தர். இதை பவுல் அன்றைக்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை காட்டிலும் இன்றைக்கும் அதே பவுல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பவுல் எழுதின வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருந்து அது பேசுகின்ற ஒரு அக்கினியின் வார்த்தைகளாக அது நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமும் தீபமாய் இருக்கிறது என்கின்ற விசுவாசத்திற்குள்ளாக உடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவி, குடும்ப தலைவர்கள், உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட அழைக்கிறேன். இரண்டாவதாக அதே பவுல் அவர்கள் ஒரு விஷயத்தை குறித்து பேசுவார். என்னவென்று சொன்னால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதியாவதற்கு என்று சொல்லுவார். இந்த பவுலுக்கு மற்ற சீடர்கள், அப்போஸ்தலர்கள் அவர்களுக்குள்ளாக இருந்த ஆசைகளை காட்டிலும் இயேசுவை போல மரித்த பின்பு உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவருக்குள்ளாக இருந்தது. அதற்காக தகுதி இல்லாத அவருடைய சரீரத்தை, தகுதி இல்லாத அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். எல்லோருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கும். நான் மரித்தால் பரலோகம் செல்ல வேண்டும். சிலர் அடித்து சொல்லுவார்கள், நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்தில் போய் இயேசுவோடு கூட வாசம் பண்ணுவேன், இயேசுவை நான் தரிசிப்பேன், இயேசுவோடு கூட பேசுவேன் என்று சொல்லுவார்கள். நடந்தால் நல்லது தான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னை அல்லாமல் உங்களால் பிதாவின் இடத்தில் போய் சேர முடியாது. நான் இல்லை என்று சொன்னால்
நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இயேசு திட்டம் தெளிவுமாக சொல்லுவார். அதோடு கூட இயேசு இன்னொரு வார்த்தையை சொல்லுவார், பிதாவானவர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வர முடியாது என்ற வார்த்தையும் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பூமியிலே ஒரு மனிதனை பரலோக ராஜ்யம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் இயேசு அண்டையிலே செல்ல முடியாது. பரலோக ராஜ்யம் யாரை முன்குறித்திருக்கிறதோ அவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த பரலோக ராஜ்யம். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் இயேசுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு பின்புதான் இயேசு ஒரு தகுதிப்படுத்துவார். இயேசுவுக்கு பின்னாக செல்வதற்கு இயேசு ஒரு கட்டளை கொடுப்பார். எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், என் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருப்பார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுவார். அப்பொழுது இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதர்களுக்குள்ளாக பலவிதமான ஆசைகள் இருக்கும். ஒன்று, எலியாவை போல கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? ஏனோக்கை போல கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? இயேசுவை போல நான் உயிர்த்தெழுந்திருக்க மாட்டேனா? அது பரலோக ராஜ்யம் கர்த்தரின் ஆவியானவர் தீர்மானிக்கின்ற ஒரு காரியம். ஆனால் பவுல் இயேசுவுக்காக, இயேசுடைய ஊழியத்திற்காக, அவருடைய அந்தஸ்து, அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவருடைய படிப்பு எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன் என்று சொல்லிடுவார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையாக ஓடுகிறேன் என்ற வார்த்தையும் சொல்லுவார் பவுல் அடிகள். எத்தனை பேர் பவுலை போல கடைசி வரை இறுதியாக ஓடுவீர்கள்? இன்றைக்கும் அநேகர் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விடாப்பிடியாக சிலர் கடன் வாங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கடன் வாங்கி கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. கடன் வாங்கி ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுவார்? என்ன கிரீடத்தை கொடுப்பார்? அது எனக்கு தெரியாது. அவருடைய ஊழியத்திற்கு அவரே கொடுக்க வேண்டும். இயேசுடைய ஊழியத்திற்கு இந்த 3 நாள் கன்வென்ஷனில் அங்கே யாரும் சமையல்லாம் பண்ணல பாருங்கள். கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டெல்லாம் இடித்து போடல பாருங்கள். அந்த வனாந்தரமான இடத்திலே 5 அப்பம் 2 மீன்களை ஒரு வாலிபின் இடத்திலிருந்து வாங்கி அவரே ஆசீர்வதித்து அவரே அதை பிட்டு கொடுக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கு அவர்தான் கொடுக்க வேண்டும். அவருடைய ஊழியம் உனக்கு கொடுக்கப்பட்டால் அந்த ஊழியம் உன்னுடையதல்ல, அந்த ஊழியம் கர்த்தருடையது. அந்த ஊழியம் இயேசுவுடைய ஊழியம். நாம் ஏன் கடன் வாங்க வேண்டும்? நாம் ஏன் அதற்காக பாடுபட வேண்டும்? விளையச் செய்கிறவர் கர்த்தர். நம் ஊழியக்காரருடைய தேவைகளை, ஊழியங்களுடைய தேவைகளை கர்த்தரே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு முன்னே வாழ்ந்து வந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுக்குள்ளாக இல்லாத ஒரு ஆசையை பவுலுக்குள்ளாக பவுலே தானே உருவாக்கி கொள்கிறார். ஐ myself prepare for the resurrection of my body. இயேசுவை போல நானும் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் இயேசுவை போல அவர் சிலுவையிலே சுமக்கப்பட வேண்டும். இயேசுவை போல முதுகிலே வாரினால் அடிக்கப்பட வேண்டும். இயேசுவை போலவே வாழ்நாள் முழுவதும் பாவமில்லாத ஒரு ஜீவியத்தை அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசுவை போலவே தலையிலே முள்முடி அடிக்கப்பட வேண்டும். இயேசுவை போலவே மரணத்தின் நேரத்திலும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற எண்ணம், ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பவுல் ஊழியத்தில் இறங்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறிவிட்டார். குடும்பத்தின் சொத்துக்களை கொண்டு நான் ஊழியம் செய்ய விரும்பவில்லை. நான் படித்த ஞானத்தை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்பவில்லை. என்னுடைய சரீர பலத்தினால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கர்த்தரின் ஆவியானவர் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை
நான் கவனமாக செய்கிறேன் என்று சொல்லி சில இடங்களிலே அவர் கடிதங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பவுலுக்குள்ளாக எழுந்த ஆசை நமக்குள்ளாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே கர்த்தரின் ஆவியானவர் எனக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரா? அப்படி நான் மரித்த பின்பு உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பது பரலோக ராஜ்யத்துடைய திட்டமா என்பதை நாம் கர்த்தரின் ஆவியானவருடைய திட்டத்திற்குள்ளாக சித்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து, பவுலை போல நாம் சில தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். தன்னை தகுதிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஐ மைசெல்ஃப் ப்ரிப்பேர். மற்றவர்கள் சொல்லி நான் அதை கற்றுக்கொள்வதை விட, அதை விட்டுவிடுவதை விட, நானே என்னிடத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை, வேண்டாத கெட்ட சிந்தனைகளை, வேண்டாத ஆசைகளை, வேண்டாத போட்டி மனப்பான்மைகளை, வேண்டான பெருமையான காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும் என்று அவரே அவருக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் மற்றவர்கள் சொல்லி சில காரியங்களை விட்டுவிடவில்லை. அவரே தனக்குத்தானே உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டார். இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்காக அவருடைய சரீரம் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக, உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உயிரோடு கூட எழுப்பப்படுவதற்கு, எழுந்திருப்பதற்கு என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ஆசை நிறைவேறியதா என்று பார்ப்போம் என்று சொன்னால், அவர் மரிப்பதற்கு முன்பாக 2 விதமான சிக்ஷைகள் அவருக்குள்ளாக கர்த்தர் அனுமதித்திருந்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்காக ஓடி ஓடி வைராக்கியமாக உழைத்த இந்த பவுல் கர்த்தருடைய சிக்ஷையோடு கூட தண்டனையோடு கூட கடைசி காலங்களை தள்ளுவதை வேதம் சொல்லியிருக்கிறது. அதே போலவே அவர் மற்றவர்களுடைய ஊழியங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யாமல், மற்றவர்களை விட்டு பிரிந்து சென்று தானாகவே உழைத்து மற்றவர்களுக்கு தொந்தரவாக வாழாதபடிக்கு தன்னுடைய ஆகாரத்திற்காக ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் யாருக்கும் உபத்திரவமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஆகாரத்தை, என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஊழியக்காரர்களை விட்டு பிரிந்து சென்று வாழ்கின்ற, தனிமையாக வாழ்கின்ற ஒரு குணம் அவருக்குள்ளாக இருந்தது. இவைகளை காட்டிலும் அவருக்குள்ளாக பெருமை வராதபடிக்கு கர்த்தரின் ஆவியானவர், கிறிஸ்துவானவர் அவருடைய முதுகிலே ஒரு உபத்திரவத்தை கொடுத்து, அந்த உபத்திரவம் பரலோக ராஜ்யத்துடைய பரிசுத்த தேவ தூதன் கொண்டு வருகின்ற ஒரு உபத்திரவம் அல்ல, சாத்தானுடைய தூதன் கொடுக்கின்ற ஒரு உபத்திரவம். இந்த சாத்தான் உடைய தூதன் கொண்டு வருகின்ற அந்த உபத்திரவம் அவரிடத்திலிருந்து நீங்கும்படியாக, அந்த வலியின் வேதனை அவரை விட்டு நீங்கும்படியாக கர்த்தரை நோக்கி அவர் 3 முறை ஜெபம் பண்ணுவார். சில நேரங்களிலே நாம் பெரிய ஊழியங்களை செய்திருப்போம். மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு, ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு மேன்மையான கனமான ஊழியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்கின்ற, சுகமளிக்கின்ற, பெரிய பிசாசுகளை விரட்டுகின்ற, ஆச்சரியப்படத்தக்கனான ஒரு ஊழியங்களை நாம் செய்திருப்போம். ஆனால் நம்முடைய சரீரங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், சில தீராத வியாதிகள் நம்மோடு கூட குடிகொண்டே இருக்கும். சில நோய்கள் சிலருக்கு இரத்தத்திலே கலந்திருக்கும். சில வியாதிகள் மனிதனுடைய எலும்புகளுக்குள்ளாகவே குடிகொண்டிருக்கும். சில வியாதிகளுக்கு மருந்து உண்டு. கர்த்தர் கொடுக்கின்ற சில நோய்களுக்கு, வேதனைகளுக்கு, வியாதிகளுக்கு மருந்துகள் வேலை செய்யாது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். மருத்துவம் நல்லதுதான். சில காரியங்களை மருத்துவரால் தீர்க்க முடியாது. மருத்துவர்கள் சொல்லுவார்கள், நான் படித்ததிலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு எல்லா விதமான வைத்தியத்தையும் நான் பார்த்துவிட்டேன். இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்களோ
அந்த கடவுளிடத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி டாக்டர்கள் ஒதுங்கி விடுவார்கள். சில அசுத்தாவிகளை கர்த்தர் அனுமதிப்பார். இதை நாம் இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே, பவுலுடைய சரீரத்திலே கர்த்தர் அனுமதித்ததை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சவுல் என்ற ராஜாவுக்கு கர்த்தர் அலைக்கழிப்பின் ஆவியை அனுப்பியிருந்தார். அலைக்கழிப்பின் ஆவி எங்கு போனாலும் அது நிற்காது. அப்படிப்பட்ட ஆவி கொண்டவர்கள் ஒரு ஸ்தாபனத்திலே நிற்க மாட்டார்கள், ஒரு தொழிலை நீடித்து செய்ய மாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள், ஒரே பழக்கம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த அலைக்கழிப்பின் ஆவி சவுலுக்குள் இருந்ததினால் 15 ஆண்டு காலம் தாவீதை அவன் கொல்லுவதற்காக துரத்தி கொண்டே இருந்தான். சவுலுக்குள் இருந்த ஆவியினால் தாவீதை கொலை செய்ய முடியவில்லை. யோசித்து பாருங்கள். இந்த அலைக்கழிப்பின் ஆவி கொண்ட மனிதன் கடைசியிலே எங்கே போனான் என்று சொன்னால், சூனியக்காரிடத்திலே போய் சென்றான். அங்கேதான் அவனுடைய முடிவு வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீராத வறுமைகள், தீராத சண்டை, தீராத பிரச்சனைகள், தீராத எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். நாம் சில நேரங்களிலே ஜெபம் பண்ணுவதற்கு கூட வார்த்தைகளை தேடுவோம். என்ன வார்த்தை சொல்லி ஜெபிப்பது? எந்த நேரத்திலே நான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார்? ஒன்று வார்த்தையை தேடிக்கொண்டிருப்பார்கள், சரியான வசனங்கள் கிடைக்காது சொல்லி ஜெபிப்பதற்கு நேரங்களை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். எந்த சமயத்திலே நான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார்? அப்படியாக ஒரு அலைக்கழிப்பு சிலருக்குள்ளாக, அறியாமை அவர்களுக்குள்ளாக குழப்பத்தை கொண்டு வந்தே கொண்டு இருக்கும். சில நேரங்களிலே பவுலை போல பெருமையான எண்ணங்கள் வராதபடிக்கு, பிசாசினால் கொடிய சோதனைகள் வராதபடிக்கு கர்த்தரே நமக்கு சில தடைகளை கொண்டு வருவார். பாதாளத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், நரகத்தின் ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள் சில ஊழியக்காரர்களை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னமே கொல்லுவதற்காக முயற்சி பண்ணும். அந்த மரணங்களிலிருந்து கடவுள் உங்களை காப்பதற்காக உங்களை ஓரிடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றியிருப்பார். நமக்கு அது புரியாது. வீட்டிலே இருக்க வேண்டிய நாம் மருத்துவமனையிலே படுத்து கொண்டிருப்போம். ஏன் கர்த்தர் என்னை இங்கே வைத்திருக்கிறார்? மருத்துவமனையிலே நான் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? ஏன் இருந்து கொண்டு இருக்கிறேன்? இது கர்த்தருக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். வீட்டிலே இருந்தால் ஒரு விதமான சத்துரு வந்து உன்னை கொன்று போடுவான். எனவே கர்த்தர் உன்னை இடம் மாறி பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அதற்காக, இடம் மாறுவதற்காக ஒரு தேவையில்லாத ஒரு வியாதியை கர்த்தர் உனக்குள்ளாக அனுப்பி மருத்துவமனைக்குள்ளாக ஏசி ரூமில் டாக்டருடைய பாதுகாவலோடு கூட பகலிலே டியூட்டி நர்ஸு, நைட்டில் டியூட்டி நர்ஸு உங்களை பாதுகாக்கும்படியாக அங்கே வைத்திருக்கிறார். அங்கே உங்களுக்காக, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற தேவதூதனை அனுப்பி பாதுகாக்கவும் செய்கிறவராகிறார். ஏன் அவரால் வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாதான்னு கேள்வி கேட்கலாம். சில இடங்களிலே, சில நேரங்களிலே நாம் இடம் மாறுவது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இயேசுடைய பிறப்பிலே நாம் அதை பார்க்கலாம். பிள்ளையை தூக்கி கொண்டு எருசலேமிலிருந்து எகிப்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்வார். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எருசலேமிலே வைத்து அந்த இயேசு என்னும் குழந்தையை பாதுகாக்க தேவதூதர்கள் கிடையாதா? இருக்கிறார்கள். ஆனாலும் சில மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற கொடூரமான ஆவிகள் மனிதர்களை கொன்று போடுவார்கள். சில அதிகாரத்தின் துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் மரணத்தின் ஆவிகள் கடவுளுடைய சட்டத்திட்டங்களையே மாறிவிடும், கடவுளுடைய இலக்கையே மாற்றிவிடும். கர்த்தருக்கு நன்றாக தெரியும் நீ எங்கே போனால் பாதுகாப்பாக இருப்பாய். அநேகரை காட்டிலும் நீ விசேஷித்த ஒரு மகளாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது இரும்பு சங்கிலி ஆனாலும், வெங்கல கதவானாலும், எப்பேற்பட்ட
கொடூரமான பிசாசாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும் இறங்கும் பொழுது எல்லாம் புதிதாக மாற்றப்படும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நீ தேடியும் காண மாட்டாய். அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட கர்த்தரின் ஆவியானவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் உங்களுக்கையும் கொடுப்பார். அதை நீங்கள் உங்களுடைய உறவினருக்கு சொல்லுங்கள். சோதனைகளை சகிப்பவன் பாக்கியவான், அதை மேற்கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் அதை பனியைப் போல மறைய செய்வார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து பூரணமான விடுதலை கொடுத்து, பூரணமான சந்தோஷத்தை கொடுத்து, பூரணமான சமாதானத்தை கொடுத்து, பூரணமான பிசாசின் விடுதலையாக்கி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உடைய கரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கரத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரே உண்மையான ஒரு தெய்வம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒப்புவித்த ஒரு ஊழியம், தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. அந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டு 35 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக என்னுடைய ஊழியங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். எப்படிப்பட்ட மக்களுக்கு நான் மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறேன், பேண்டேஜ் பஞ்சை கொடுக்கிறேன் என்பதை வாரந்தோறும் இந்த செய்திக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஊழியத்திற்காக அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்திலே பங்கு பெற விரும்புகிறவர்கள், நீங்கள் இந்த தொழுநோயாளிகள் வாழ்கின்ற காலனிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாகவே சென்று இந்த ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் உங்களுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆர்வமுடையவர்கள் என்னோடு கூட தொலைபேசியில் பேசுங்கள். முடியாதவர்கள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற என்னுடைய விலாசத்திற்கு உங்களுடைய பண உதவிகளை கொடுங்கள். அல்லது பொருட்களை வாங்கி பேண்டேஜ், பஞ்சு, பேராசிட்டமால், அமாக்சிலின், டெட்ராசைக்கிளின், காஃப் சிரப், ஆன்டிபயோட்டிக், இன்னும் பல விதமான சர்ஜிக்கல் ஸ்பிரிட், இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கிறது. அவைகளையும் நீங்கள் வாங்கி பார்சலில் அனுப்பலாம். அதற்காக நீங்கள் விலாசத்தை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து கொடுத்தாலும், பணமாக கொடுத்தாலும், பொருளாக கொடுத்தாலும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய உற்சாகத்திற்கு தக்கதாக கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். உங்களுடைய எதிரிகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உங்களுடைய குடும்பத்திற்குரிய சமாதானத்தை, சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பிரசங்கம் பண்ணுவதனால் மாத்திரம் ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுவதனால் மாத்திரம் ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் வந்துவிடாது. இது போன்ற திக்கற்றவர்கள், அனாதைகள், ஏழைகள், நடக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு கைகளிலிருந்து விரல்கள் இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய உதவிகளை கொடுங்கள். நான் உங்கள் சார்பாக அந்த மக்களுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். அங்கே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுப்போம். அந்த நேரத்திலே உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த காலனியிலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உங்களுக்கும் பதில் கொடுப்பார். கொடுத்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கின்ற அடியனையும் ஆசீர்வதிப்பார். உடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட வாழ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய அன்பு மாறாததைப் போல உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் மறவாமல் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.